வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை தொழிலதிபர் பத்மாவதி மணிகண்டன் நேரில் சென்று மாலை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்த நாள் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் தொழிலதிபர்களும் நேரில் சென்று சால்வை அணிவித்து பூங்கொத்துகளை கொடுத்தும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். மேலும் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகியும் தொழிலதிபருமான பத்மாவதி மணிகண்டன் புதுவை மாநிலம் முழுவதும் கட் அவுட் மற்றும் போஸ்டர்கள் அடித்தும் தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் தனக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களும் நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு ஆளுயர மாலை அணிவித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் ஏராளமான தொகுதி நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்ஸி 2024-25 ஆபீஸ் பேரர் இன்ஸ்டாலேஷன் செரிமோனி நிகழ்ச்சி புதுச்சேரி ஆனந்தாயின் ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்ஸி 2024-25 ஆபீஸ் பேரர் இன்ஸ்டாலேஷன் செரிமோனி நிகழ்ச்சி புதுச்சேரி ஆனந்தாயின் ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்த ஆண்டின் தலைவராக ரோட்டரியன் முரளி, சங்க செயலாளராக ரோட்டரியன் தினகரன், பொருளாளராக ரோட்டரியன் பாலாஜி அவர்கள் மற்றும் இதர பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். சிறப்பு விருந்தினராக ஆளுநர் ரோட்டரியன் பாஸ்கரன் மற்றும் மாவட்ட உதவியாளர் ரோட்டரியன் செந்தில் நாராயணன், முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் ஜோசப் சுரேஷ்குமார், ஜோன் செக்ரட்டரி ரோட்டரியன் கிருபாகரன் மற்றும் இதர உதவி ஆளுநர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மற்ற ரோட்டரி சங்கத்திலிருந்து வருகை தந்த தலைவர்கள், செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவினை பாண்டிச்சேரி கேலக்ஸி சங்க உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். முதலியார்பேட்டை சுதானா நகர் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்காக 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சுதானா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்கு 77 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் பொதுமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். இப்பணிகள் மூலம் சுதானா நகர் மற்றும் அதனை சுற்றி வசிக்கும் சுமார் 36,000 மக்கள் பயன்பெறுவர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனர் நாராயணசுவாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனர் நாராயணசுவாமி இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதனை ஒட்டி தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடிய அவருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு நாராயணசுவாமிக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகளை கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கப்பட்டது. இதில் அவரது ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மத்திய அமைச்சர் கிஷான் ரெட்டியை பாஜக நகர மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதுச்சேரியில் பாஜக சார்பாக மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதுவை நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் மத்திய அமைச்சரை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். டேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் இணைப்பில் இயங்கி வரும் புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக பாண்டிச்சேரி மாநில அளவிலான குறுகி மற்றும் பூம்சே டேக்வாண்டோ போட்டிகள் உப்பளம் ராஜீவ் காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. மத்திய அரசு விளையாட்டு நலத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற டேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் இணைப்பில் இயங்கி வரும் புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மேஜிக் லேக் டேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப் பாண்டிச்சேரி மாநில அளவிலான குருதி மற்றும் பூம்சே டேக்வாண்டோ போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் சப் ஜூனியர், கேடட், ஜூனியர் மற்றும் சீனியர் என 100க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலம், பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளை சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட கிளப் மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்த போட்டியை பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் சிஇஓ முத்து கேசவலு, துணைத் தலைவர் கோபு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தனர். இந்த டேக்வாண்டோ சம்மேளனத்தில் இருந்து அப்சர்வராக வந்திருந்த இஸ்ரா ஸ்டாலின் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி டேக்வாண்டோ சங்க தலைவர் ஸ்டாலின் தலைமை தாங்கினார். டிரான்ஸ்போர்ட் முதல்வர்கள் பிரீத்தி, அபிராமி, உமா மகேஸ்வரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் பகவத்சிங் அனைவரையும் வரவேற்றார். சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் நன்றி கூறினார். நந்தகுமார் ஏற்பாடுகளை செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா அன்று மாலை 6 மணியளவில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இவருடன் பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தனசேகர் முன்னிலை வகித்தார். மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி, அருணா, கிளினிக்கல் லேப் அழகரசன், கார்த்திக், ராஜா, சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இம்மாநில அளவிலான போட்டியில் டேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் பள்ளி ஓவரால் சாம்பியன் பட்டத்தை பெற்றது. மேஜிக் லேக் டேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப் 2ஆம் இடத்தையும், பிரேவ் ஆர்ட்ஸ் டேக்வாண்டோ கிளப் 3ஆம் இடத்தையும் வென்றனர். ரூபாய் 4.5 கோடியில் துறைமுக முகத்வாரம் தூர்வாரும் பணி. உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி முகத்வாரம் பகுதியில் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாததால் மணல் தேங்கி உள்ளது. இதனால் மீன்பிடி விசைப்படகுகள் கடலுக்குள் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி மணல் திட்டுகளில் விசைப்படகுகள் சிக்கி சேதமடைந்து வருகின்றன. இதனைத் தொடர்ந்து துறைமுக முகத்வார பகுதியில் தூர்வார திட்டமிடப்பட்டுள்ளது. தற்பொழுது ரூபாய் 4.50 கோடியில் இந்த பகுதியில் 4.50 மீட்டர் ஆழத்திற்கு தூர்வாரப்பட உள்ளது. ஒட்டுமொத்தமாக 60,000 கியூபிக் மீட்டர் மணல் அங்கிருந்து தூர்வாரப்பட உள்ளது. இதற்காக தூர்வாரும் இயந்திரம் புதுவைக்கு கொண்டு வரப்பட்டது. இதனை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று துறைமுக செயற்பொறியாளர் விஜயகுமார் அவர்களுடன் சேர்ந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் துறைமுக செயற்பொறியாளர் விஜயகுமார் அவர்களிடம் பேசுகையில், முகத்வார பகுதியில் தூர்வார KSR என்ற நிறுவனம் பணி செய்தது.
7 லட்சம் கியூபிக் மீட்டர் மண் அள்ள ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் போட்டபடி மணல் அள்ளவில்லை. பூஸ்டர் எனப்படும் மண் அளவிடும் கருவி வைக்கப்படவில்லை. பின்னர் எப்படி மண் அள்ளுவதை கணக்கிட முடியும்? 2 தூர் வாரும் இயந்திரம் கொண்டு மண் அள்ள வேண்டும். ஒரு மிஷின் தான் மண் அள்ளியது. சுமார் 4 லட்சம் மண் தான் அள்ளி இருப்பார்கள். சுமார் 24 கோடி கொடுத்து விட்ட பிறகு அதற்கான வேலை நடைபெறவில்லை. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெருத்த ஊழல் நடைபெற்று உள்ளது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது நடவடிக்கை தேவை. கண்காணிக்காத அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை தேவை என்று சட்டமன்றத்தில் பேசி எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள்தான் மக்களை ஏமாற்றி சென்று விட்டார்கள். இப்பொழுது ரூபாய் 4.5 கோடியில் துறைமுக முகத்துவாரம் தூர்வாரும் பணி செய்யும் ஐஐடி நிறுவனம் தவறு செய்யாமல் அவர்கள் பணியை முழுமையாக செய்வதை கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்தார். மேலும் துறைமுகத்தில் உடைந்த பழைய பாலம் புனரமைப்பு பற்றி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பேசுகையில், 1 கிலோமீட்டர் அளவில் பாலம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. சொகுசு கப்பல் பயணம் செய்யும் வகையில் திட்டங்கள் குறித்து அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதுவும் அரசு செயல்முறையில் உள்ளது என்று அதிகாரிகள் தகவல் அளித்தார். அதனைத் தொடர்ந்து எக்ஸ்போ மைதானம் உள்ளே அமர்ந்து இருக்கும் சுற்றுலா பயணிகளின் படகு இருக்கும் இடத்தில் மின் விளக்குகள் அமைத்து கொடுக்கும்படி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கேட்டுக்கொண்டார். மேலும் துறைமுகம் சீரமைத்து கடலை நம்பி வாழும் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி பணிகள் தடையின்றி நடைபெற வேண்டும். அனைத்து விதமான கப்பல்களும் தங்கு தடையின்றி புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்திற்கு வந்து செல்ல வேண்டும். சுற்றுலா தலமாக அமைத்திட வேண்டும். இந்த துறைமுக மேம்பாட்டு பணிகள் சிறப்பாக முடிக்கப்பட்டு அரசுக்கும் வருவாய் ஈட்டி தர வேண்டும் என்று அனைத்து விதமான கோரிக்கைகளையும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் சட்டத்துறை சார்பு செயலர் ஜான்சி என்கின்ற ஜெனாஸ் ராபியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகம் முற்றுகை போராட்டம். மக்கள் உரிமை கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி திராவிடர் விடுதலைக் கழகம் தோழமை கூடல் அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் கோ. சுகுமாரன் தலைமை தாங்கினார். திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் லோகு ஐயப்பன், தமிழர் களம் செயலாளர் கோ. அழகர், தமிழக வாழ்வுரிமை கட்சி அமைப்பாளர் ஸ்ரீதர், திராவிடர் கழக மண்டல தலைவர் அன்பரசன், புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர் படைத்தலைவர் பாவாடை ராயன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், செயலாளர் ராஜா, புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர் சுவாமிநாதன், புதுச்சேரி தன்னுரிமை இயக்க தலைவர் சடகோப்பன், விடுதலை வாசகர் வட்டத் தலைவர் தமிழ்செல்வன், அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தலைவர் சம்சுதீன், பெரியார் சிந்தனையாளர் இயக்க தலைவர் தீனா, தமிழ் தேசிய பேரியக்க பொறுப்பாளர் வேலுச்சாமி, ராவணன் பகுத்தறிவு இயக்க தலைவர் அபிமன்னன், புதுச்சேரி வலைப்பதிவர் சிகரம் தலைவர் சுகுமாரன், சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார புரட்சி இயக்க தலைவர் பிராங்க்லின் பிரான்சுவா, காந்திய மக்கள் இயக்க தலைவர் ஞானமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எனவே சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் சட்டத்துறை சார்பு செயலர் ஜான்சி என்கின்ற ஜெனாஸ் ராபியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி அரசியல் கட்சிகள், பொதுநல அமைப்புகள் சார்பில் வரும் 25/7/2024 அன்று காலை 10 மணிக்கு தலைமை செயலகம் முற்றுகை போராட்டம் நடத்துவது என்று தீர்மானத்தில் முடிவெடுக்கப்பட்டது.
ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து வருகின்ற 25ஆம் தேதி சட்டமன்றம் முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக அங்கன்வாடி பணியாளர்கள் நல சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதிய குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. குறிப்பாக ஊதிய நிலுவை கோரிக்கை சுமார் 14 ஆண்டுகள் கடந்தும் வழங்கப்படாமல் உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராடி வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்ற போராட்டங்களுக்கு பிறகு கூட இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. எனவே புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டமன்றம் முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தார். மேலும் தங்களது நியாயமான கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு பரிசீலித்து தகுந்த நிதியை ஒதுக்கி 60 வயதிற்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களை மேலும் தீவிரமான போராட்டங்களுக்கு தள்ளாமல் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவம் நேற்று முன்தினம் காலை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. நேற்று இரவு 8:30 மணியளவில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. மேலும் வரும் 16ஆம் தேதி மகிஷாசுர மர்தினி விழா, 18ஆம் தேதி பாரி வேட்டை, 19ஆம் தேதி அரங்கர் அனந்த சயனம் விழா, 22ஆம் தேதி முத்து பல்லக்கு விழா நடைபெற இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 23ஆம் தேதி மாலை செடல் உற்சவம் நடக்க இருக்கிறது. அதனை ஒட்டி காலை சிறப்பு அபிஷேகம், காலை 11 மணிக்கு மேல் சாகை வார்த்தல், மாலை 4 மணிக்கு செடல் உற்சவம் நடக்கிறது. 24ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா, 25ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவத்துடன் விழா இனிதே நிறைவடைகிறது. மேலும் தினசரி காலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, இரவு 7 மணிக்கு மேல் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி வீதி உலா நடக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் உறுப்பினர் அடையாள அட்டை, விபத்து காப்பீடு, சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் விபத்து காப்பீட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முத்துக்குமரன் மஹாலில் சங்கத்தின் மாநில தலைவர் வேலு தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை எஸ்பி மோகன்குமார் குத்துவிளக்கு ஏற்றி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அளித்தார். மேலும் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், சங்கத்தின் சட்ட ஆலோசகர் அம்பலவாணன், புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர் முருகசாமி, முகவர்கள் சங்கம் உத்தமன், புதுச்சேரி பிரதேச இலகு ரக வாகன உரிமையாளர்கள் கூட்டமைப்பு, புதுச்சேரி சமத்துவ லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சத்யராஜ், கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர்கள் சங்கம் விநாயகமூர்த்தி, ஓட்டுநர் மினி லாரி உரிமையாளர் ஓட்டுநர்கள் நல சங்கம் TMR விஜய், டிரான்ஸ்போர்ட் அந்தோனிதாஸ், மாநில நிர்வாகிகள் மருதாச்சலம், பழ சம்பத்குமார், மணவாளன், பாண்டியன், முனியப்பன், பாபு, ஐயப்பன், புருஷோத்தமன், சக்திவேல், பாஷா, மணிபாலன், வீரமுத்து, சந்துரு, தேவநாதன், மேலும் மத்திய, மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு மாநில பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
களித்தீர்த்தால்குப்பம் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 66.89 லட்சம் செலவில் புறணமைப்பு மற்றும் மேம்படுத்தும் பணியை அங்காளன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சிறப்பு கூறு நிதியின் மூலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேதமடைந்த மிகவும் பழமையான வகுப்பறை கட்டிடங்கள் பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 66.89 லட்சம் செலவில் புறணமைப்பு மற்றும் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை 2ஆம் கட்ட கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், 2வது கோட்ட சிறப்பு கட்டிட கண்காணிப்பு பொறியாளர் சுப்புராயன், உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் கருணாகரன், பள்ளி துணை முதல்வர் பாக்யலட்சுமி, தலைமை ஆசிரியை பிருந்தாவதி, கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி, உதவியாளர் பூவேந்திரன், UDC பிரேம்குமார், ஒப்பந்ததாரர் முத்து உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராசரின் 121வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், அலுவலக ஊழியர்கள், பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் உடன் இருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியுமான நாராயணசுவாமி கேசவன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவருமான சுகுமாரன், திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, துணை சபாநாயகர் ராஜவேலு, செந்தில் கவுண்டர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்க தேர் இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது இல்லத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், சக்திவேல், பெருமாள், இளையராஜா, ராஜா, விஜயரங்கன், ஐயனார், கோவிந்தன், வெங்கடேஷ், ரவி, கார்த்திக், விநாயகம், ராஜா, பிரகாஷ், குமரன், ஏழுமலை, ஆனந்தகுமார், சரவணன், செந்தில், கணேஷ், சிற்றரசு, கோபி உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு ஆதரவாக அரியாங்குப்பம் தொகுதியில் 7000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் பிரச்சார வாகனத்தில் வீராம்பட்டினம், காக்காயன்தோப்பு, RK நகர், அரியாங்குப்பம், முருங்கம்பாக்கம், தேங்காய்த்திட்டு உள்ளிட்ட தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று நன்றி தெரிவித்தார்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், திமுக நிர்வாகி சக்திவேல், சீதாராமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கீதநாதன், மதிமுக மாநில செயலாளர் செல்வராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, செந்தில்குமரன் மற்றும் நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, ராஜாராம், குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, மீனவரணி காங்கேயன், பாஸ்கர், மகளிர் அணி பொன்னி, சுப்புராயன், மகேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் கைப்பந்து சங்க தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில கைப்பந்து சங்க தலைவர் கல்யாண சுந்தரம் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு APR ஸ்போர்ட்ஸ் அறக்கட்டளை சார்பில் அரியாங்குப்பம் காக்காயந்தோப்பு ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக கல்யாண சுந்தரம் அவர்களின் துணைவியார் நந்தினி கல்யாண சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில கைப்பந்து சங்க நிர்வாகிகள் ராஜவேலு, சண்முகம், பிரகாஷ், கோமதி, பாரதிதாசன் விளையாட்டுக் கழக செயலர் மணிசேகர், வீரன் அறக்கட்டளை நிர்வாகிகள் பூபதி, சுகதேவ், சந்திரமௌலி, பிரபு, ஜெயச்சந்திரன், மில்ட்ரி கார்த்திக் மற்றும் அட்டாக்கர் தாமு தலைமையில் பல வீரர்கள் கலந்து கொண்டனர். கரிக்கலாம்பாக்கம் வட்டார தொழில்நுட்ப அலுவலகத்தில் காய்கறி மற்றும் பழங்கள் பயிரிடுதல் குறித்த ஒரு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் தோட்டக்கலை பயிர்களில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுவது குறித்த ஒரு நாள் பயிற்சி முகாம் கரிக்கலாம்பாக்கம் வட்டார தொழில்நுட்ப அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஒரு நாள் பயிற்சி முகாமிற்கு வேளாண் அலுவலர் தினகரன் அவர்கள் தலைமையேற்று முன்னுரை வழங்கினார். முன்னதாக கால்நடை மருத்துவர் செல்வமுத்து அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த பயிற்சி முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் திருமதி சரோஜா அவர்கள் காய்கறி மற்றும் பழங்கள் பயிரிடுதல், பூச்சி தாக்குதல் மற்றும் அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து விளக்கமாக கூறினார். இதனைத் தொடர்ந்து உதவி பேராசிரியர் இலக்கியா அவர்கள் காய்கறி மற்றும் வீட்டு தோட்டங்களில் வளர்க்கக்கூடிய பழங்கள் மற்றும் மலர்கள் உற்பத்தியில் தொழில்நுட்பங்களை கையாள இதை பற்றி விளக்கமாக எடுத்துரைத்தார். இந்த ஒரு நாள் பயிற்சி முகாமிற்கு கோர்க்காடு, ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த தோட்டக்கலை பயிர் செய்த விவசாயிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த பயிற்சி முகாமிற்கான ஏற்பாடுகளை உதவி வேளாண் அலுவலர் கிருஷ்ணன் மற்றும் செயல் விளக்க உதவியாளர்கள் குமணன் மற்றும் தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயத்தின் ஆசாட நவராத்திரி விழா மற்றும் மங்கள சந்தி ஹோமம் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள தமிழக பகுதியான திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வராகி அம்மன் மற்றும் லலிதாம்பிகை ஆலயத்தில் ஸ்ரீ ஆஷாட நவராத்திரி திருவிழா மற்றும் ஸ்ரீ மங்கள தண்டி ஹோமம் கடந்த 6ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதில் நவராத்திரி மற்றும் தண்டி ஹோம நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. இதில் காலை 8 மணி முதல் வேத பாராயணம், பீட அர்ச்சனை, ஸ்ரீ வராகி ஆபரண மந்திர பாராயணம், ஸ்ரீ சண்டி ஹோமம், விசேஷ மகா பூரணாகுதி செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகங்களுடன் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ராகுகால சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும்
மகா சங்கல்பம் செய்யப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் பொதுமக்களின் தீரா கடன் பிரச்சினைகள், மனக்கவலைகள், வழக்கு விவாதங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெற வேண்டி பூஜைகள் நடைபெற்றது. இதில் வராகி அம்மனுக்கு பக்தர்கள் பலர் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்தனர் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் விழா முருங்கம்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜரின் 121வது பிறந்தநாள் விழா முருங்கம்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கிராம காங்கிரஸ் தலைவர் நாராயணசுவாமி தலைமையில் பிரச்சார குழு தலைவர் திருநாவுக்கரசு முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. இதில் முருங்கம்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தொடர்ந்து 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் தனபால், தமிழழகன், காமராஜ், தட்சிணாமூர்த்தி, சிவபாரதி, சுவாமிநாதன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.